கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாசேஜ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாசேஜில் செய்கிற கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாசேஜ் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இது செய்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். ஒரு கடாயில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெளியில் எடுத்து வச்சுருக்க சாசேஜை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். எல்லா பக்கமும் இதை ஃப்ரை பண்ணணும். திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சாசேஜை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஆயில் எல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதாமா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தண்ணியை எடுத்தோன்னே நிறைய ஊற்றி கரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைக்கணும். பேட்டர் நல்லா திக்காக இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ரெட்டையும் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் சாசேஜை இதில் வச்சு நம்ம உருட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ மெல்லிஸாக உருட்டியிருக்கேன். நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் அதே மாதிரி உருட்டி வச்சுட்டேன். அதில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க சாசேஜை வச்சு உருட்ட போகிறேன். உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் இதோட சீஸும் வச்சு இதை சுற்றிக்கலாம். இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு டூத்பிக் வச்சு பிரிஞ்சு வராத அளவுக்கு குத்தணும். நான் சுற்றும் போது லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே மாதிரி செய்யணும். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க சாசேஜ் ப்ரெட்டை இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்லேருந்து இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் நல்லா படணும். மாவே தெரியக்கூடாது. எல்லாத்தையும் இதே மாதிரி செய்யணும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் சாசேஜை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாசேஜ் வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோட வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.